செயற்பாட்டாளர்கள், அதோடு கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களினுடைய தவிசாளர்கள் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்று எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். வேண்டாம் 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 பிஎஸ்சியை 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 வேண்டாம் அடிக்காதே 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 பிஎஸ்சியை வேண்டாம் வேண்டாம் பிஎஸ்சியை வேண்டாம் ஒடுக்காதே ஒடுக்காதே அவர்களை ஒடுக்காதே 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 அவர்களை ஒடுக்காதே அடக்காதே அடக்காதே தற்பொழுது ஒரு யோசனையாக முன்வைத்திருக்கும் இந்த பிஎஸ்டிஏ என்ற புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் முற்றுமுழுதாக இருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலப்பாடு தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பயங்கரவாதம் இல்லாவிட்டால் ஒரு அவ்வாறான ஒரு அரசை பாதுகாக்கிறதுக்கோ இல்லாட்டி பயங்கரவாதத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவைகள் வந்தால் தற்பொழுது இலங்கையில் இருக்கிற சாதாரண சட்டங்களுக்குள்ளே அந்த விடயங்களை கையாளலாம். அதே நேரத்தில் தற்பொழுது உங்களுக்கு தெரியும், தித்வா புயல் வந்ததுக்கு பிறகு அவசரகால சட்டம் ஜனாதிபதி ஒரு இரவுக்குள்ளே அறிவித்தார். அப்படியாக அரசுக்கு பயங்கரவாதம் இல்லாவிட்டால் மக்களுக்கு பயங்கரவாதத்தால் எதுவும் ஆபத்து என்றால் அந்த விடயங்களை கையாளுவதற்கு இலங்கையிலே சட்டங்கள் இருக்கின்றது. அதுக்கென்று தனியாக ஒரு சட்டம் தேவையில்லை என்றதான் இலங்கை தமிழரசு கட்சியின் நிலப்பாடு. நாங்கள் தொடர்ச்சியாக பிடிஏ, அதாவது பயங்கரவாத தற்பொழுது அமுலிலே இருக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி கடந்த காலத்திலே பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், பல கையெழுத்து போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். நாடு முழுவதும் 25 மாவட்டத்திலேயும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுத்தினாங்க. அந்த நேரத்திலே ஜேவிபியை சேர்ந்த என்பிபியை சேர்ந்த வசந்த சமரசிங்கவாக இருக்கட்டும், நலிந்த ஜெயதிஸ்வா இருக்கட்டும்,
தற்பொழுது சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிறவராக இருக்கட்டும், இப்படி ஜேவிபி கட்சியுடைய பல முக்கியஸ்தர்கள் அதிலே கையெழுத்து வைத்தார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் பிடிஏயும் வேண்டாம் ஏடிஏயும் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பிடிஏ வேண்டாம் பிஎஸ்டிஏ வேண்டும் என்று சொல்றார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை இந்திரத்தை முன்வைக்கின்றேன். கோட்டாபே ராஜபக்ச அரசும் நாங்கள் கேட்ட பொழுது பிடிஏ ரத்து செய்திருந்தால் ஆட்சி கூடத்திலே இருந்து அவங்க வீட்டு சென்ற பொழுது அவங்களுக்கு பிடிஏ வைத்து பாதிப்பு வந்திருக்காது. இன்றைக்கு இந்த அனுர அரசு ஆட்சி இருக்கின்றது, பிடிஏ பயன்படுத்துது. சரி, பிஎஸ்டியை கொண்டாலும் இவர்களும் நாளைக்கு நாளைக்கு வீட்டை போவார்கள். எப்பயோ ஒரு கட்டம் போத்தானே வேணும். அரசியல் அதிகாரம் என்றது நிரந்தரமான விஷயம் அல்ல. அவர்கள் வீட்டை போனதுக்கு பிறகு அடுத்ததா வேற போற அரசும் இதை நீங்களும் ரத்து செய்யாவிட்டால் அடுத்ததா வேற போற அரசும் இதே பிடிஏ பிஎஸ்டியை வைத்து உங்களை சிறையில் அடைப்பார்கள். தமிழ் மக்களாகிய எங்களுக்கு பிடிஏயால துன்பட்டு கஷ்டப்பட்டு பழக்கப்பட்ட மக்கள், சிங்கள பெரும்பான்மை மக்களுக்குள்ளேயும் ஜேவிபியை சேர்ந்து நீங்கள் இதுக்கு பழக்கப்பட்ட மக்கள். அந்த வகையிலே இந்த பிடிஏ உடனடியாக இல்லாமல் செய்ய வேணும். பிஎஸ்டிஏ என்று பிடிஏயும் விட மோசமாக கொண்டு வர இருக்கும் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டமாக என்று சொல்லப்பட்ட இந்த சட்டத்தையும் முழுமையாக நீங்கள் கைவிட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. திட்டமிட்ட இனப்படுகொலையையும் காணாமலாக்கப்படுத்தலையும் அடக்குமுறை கைதுகளையும் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் சட்டத்தின் துணை கொண்டே அரங்கேற்றி வந்ததுடன் அதனை வைத்தே சர்வதேசத்திடம் தப்பித்தும் வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டிய அனைத்துலக சமூகமும் இன்னமும் நீதியை வழங்க வேண்டிய அனைத்துலக சமூகமும் இன்னும் தனது பொறுப்பை நிறைவேற்றாமல் காலத்தை இழுத்தடித்து கடப்பாட்டை தட்டி கழிக்கும் ஸ்ரீலங்காவின் வழக்கமான தந்திரோபாயங்களுக்குள் சிக்கியுள்ளது. தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த தந்திரோபாயத்தில் சளைத்ததல்ல. தமிழ் மக்களின் அபிலாசை தொடர்பிலான விடயத்தில் கடந்த கால அரசுகளும் விட்டு சென்ற இடத்திலேயே இந்த அரசும் இன்னும் அதிகப்படுத்தி பயணிக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்வோம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சி பீடமேறியவர்கள் தாங்கள் எதிர்கட்சியில் இருந்த போது எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அதனையே கையாள